மத்திய அரசின் டீசல் மீதான இரட்டை விலை கொள்கை மீது விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை நீக்கிய சென்னை உயர்நீதிமன்றம் இவ்வழக்கை தனி அமர்வு நீதிபதி விசாரிக்குமாறு உத்தரவிட்டுள்ளது. டீசல் சில்லறை விற்பனைக்கு ஒரு விலையும் மொத்த கொள்முதல் விற்பனைக்கு ஒரு விலையும் என்று மத்திய அரசு இரட்டை விலையை கடைபிடித்து வருகிறது. இதை எதிர்த்து தமிழக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற தனி அமர்வில் வழக்கு தொடரப்பட்டது. மத்திய அரசின் கொள்கை முடிவிற்கு எதிராக இடைக்கால தடை உத்தரவும் பெறப்பட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து மத்திய அரசு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இவ்வழக்கு மீது திங்களன்று முதல் அமர்வில் தற்காலிக தலைமை நீதிபதி R.K. அகர்வால் மற்றும் பால் வசந்தகுமார் ஆகியோர் முன்னிலையில் விசாரணை நடந்தது. அப்போது தனி அமர்வு நீதிபதி ராஜேஸ்வரன் அளித்த இடைக்கால தடை உத்தரவை ரத்து செய்த நீதிபதிகள் இவ்வழக்கை தனி நீதிபதியே விசாரிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். போக்குவரத்து கழகம் தாக்கல் செய்திருந்த மனுவில் இடைக்கால உத்தரவு வழங்கி பழைய விலைக்கு மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஆணை வழங்கியிருந்தார்கள். அந்த ஆணையை எதிர்த்து மத்திய அரசாங்கம் சார்பாக ரிட் அப்பீல் தாக்கல் செய்திருந்தோம். ஏற்கனவே கொண்டு வந்திருந்த தனி நீதிபதியினுடைய உத்தரவை ரத்து செய்து மீண்டும் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார்கள். இடைக்கால தடை உத்தரவு நீக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து இவ்வழக்கை தனி நீதிபதி ராஜேஸ்வரன் விசாரணை செய்து தீர்ப்பு வழங்குவார்.